கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் சமீபமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகர் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். ஆனால் தேவ ஜனமே, இந்த கிறிஸ்மஸினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த அருமையான ஆராதனையில் நம்ம உணரப்போகிறோம். அதை உணர்ந்து ஜெபிக்க போகிறோம். இயேசு இந்த பூமியில் வந்ததுக்கு காரணம், நம்ம வீட்டில் 2 ஸ்டாரும் 4 சீரியலும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் வைத்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டுமல்ல, அது இந்த உலகத்தில் அவரை கொண்டாடுகிற விதத்தில் தேவ பிள்ளைகள் அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடுகளை எப்படினாலும் வெளிப்படுத்தலாம். ஒருத்தரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னன்னாலும் செய்யலாம். அவங்க பேரை சொல்லி 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நீங்கள் நேசிக்கிற நபருக்காக உங்கள் உயிரை கூட நீங்கள் கொடுத்து நிற்கலாம். ஆனால் ஒரு நோக்கம், உண்மையான நோக்கம் என்னவென்றால், இயேசு எதற்காக வந்தார்? தேவ ஜனங்களே, இனி அவர் பிறக்க போறதில்லை, அவர் பிறந்து விட்டார், ராஜா வந்து விட்டார். ஸோ அந்த ராஜா எதற்காக வந்தார் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க இந்த அருமையான ஜெப நேரம், இந்த விடுதலை ஜெபம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இன்னைக்கு நம்ம இயேசு வந்த திட்டத்தை, அந்த சத்தியத்தை உணர்ந்து ஆராதிக்க போகிற தேவ ஜனமே, அவர் எதற்காக பிறந்தார் என்பதை உணர வேண்டும். தேவ ஜனங்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ரொம்ப மறக்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னா, அது அந்த கிறிஸ்து தான். கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நம்ம கொண்டாடும் பொழுது கிறிஸ்து மறக்கப்படவே கூடாது. ஏன்னா அவருக்காக தான் ஒரு கொண்டாட்டமே நடக்குதே தவிர அவரை மறந்துட்டு ஒரு கொண்டாட்டம் இல்லை. தேவ ஜனமே, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போகும் பொழுது அலங்காரங்களை பார்ப்பாங்க. அழகழகான சீரியல் லைட்ஸ், அழகழகான ஸ்டார்ஸ், அழகழகான தோற்றங்கள், பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் பொழுது அதன் மத்தியில் ஒருவர் மறக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர்தான் இயேசு ராஜா. அந்த இயேசு ராஜாவை நினைத்து அவருடைய மெய்யான திட்டம் என்ன, அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன, அதை உணர்ந்து அதை செய்வதுதான் கிறிஸ்மஸ். ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு அனுதினமும் கிறிஸ்மஸ். வருஷத்துல ஒரு நாள் கிறிஸ்மஸ் உலகத்தாருக்கு, ஆனா அனுதினமும் கிறிஸ்மஸ், அனுதினமும் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது கிறிஸ்தவனுடைய அடையாளம். தேவ ஜனங்களே, இன்னும் 2 நாட்களே உள்ளது. அந்த நீங்கள் நினைக்கிற அந்த கிறிஸ்மஸ் என்ற உலகம் சொல்லுகிற நாள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீ சொல்ல போனா இன்னைக்கு உனக்கு கிறிஸ்மஸ் தான். ஏன்னா 25ஆம் தேதியில வரலாற்று பூர்வமாக ஒரு சின்ன அறிவின் அடிப்படையில் 25ஆம் தேதி என்று ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் நடக்குதே தவிர, உண்மையான இயேசு என்னைக்கு உங்க இருதயத்தில் பிறக்கிறாரோ அன்னைக்கு தான் உங்க கிறிஸ்மஸ். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு தான் உங்க கிறிஸ்மஸ். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படலனா, உங்க இருதயத்துக்குள்ளாடி அந்த இயேசு பிறக்கிறார்னா அதுவே உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் இயேசு பிறந்த நாள். உங்க இருதயத்தில் பிறக்க வேண்டாமா? இந்த உலகத்தில் பிறந்தார், ஆனால் உங்க இருதயத்தில் அவர் பிறக்கும் பொழுது உண்மையான கிறிஸ்மஸ். இதை இன்னைக்கு மனுக்குலம் மறந்து போய் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள். எல்லா தேவ ஜனங்களும் இன்னைக்கு தேவன் பிறந்த அந்த திட்டத்தை உணர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 8ல் அவர் ஜெபித்து மலையிலிருந்து இறங்கி வாரா. இறங்கி வரும் பொழுது பயங்கரமான மகிமையோடு இயேசு இறங்கி வருகிறார். அவர் வருகிறதை கண்டுட்டு திரளான ஜனங்கள் அவர்கிட்ட வாராங்க, அவரோடு சேர்ந்து பயணம் செல்லுகிறாங்க. அப்படி செல்லும் பொழுது ஒரு குஷ்டரோகி தனியனா ஒருவனாய் வருகிறான். ஏன்னா அவனால கூட்டத்துக்குள்ள இருக்க முடியாது. கூட்டம் அவனை அவாய்ட் பண்ணும். ஏன்னா அவன் குஷ்டரோகி, அவன் பாளையத்துக்கு புறம்பு இருக்கணும். அந்த ஊருக்கு பின்னாடி ஒரு ஆடினுடைய முடிகளும் குப்பைகளும் கொட்டுற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்த ஒட்டி ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல இந்த குஷ்டரோகிகள் இருப்பாங்க. வாடை நிறைந்த இடம், யாரும் அங்க போக மாட்டார்கள். குப்பை கொட்டுறதுக்கு கூட நல்ல இடம் இருந்தது, ஆனால் குஷ்டரோகிகளுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால தனியனாய் ஒருவர் வருகிறார். இயேசுவோ மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் மக்கள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது மத்தேயு 8:1. ஆனால் இங்கே எதிர்த்தாக்குல ஒருவன் மாத்திரம் தனியாக வருகிறான். வந்து ஆண்டவர்கிட்ட பணிந்து கேட்கிறான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். If you are willing Lord, please help me. எனக்குள்ள ஆணவம்லாம் இல்லை, நான் ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கிறேன், முடிஞ்சா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அப்படி
அப்படின்னு பரம தகப்பனை பார்த்து உள்ள முடைந்து கேட்கும் பொழுது உண்மையான கிறிஸ்மஸ் தேவச்சனமே, உண்மையான ஒரு தொடுதல். இயேசு வந்ததனுடைய நோக்கம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. இயேசு சொன்னார், நான் அதுக்காக தான் மகனே வந்தேன், உங்களை போல உள்ள மக்களுக்கு விடுதலை கொடுக்க தான் வந்தேன். பிசாசு ஆனவன் அந்த ரட்சிப்பை திருடி உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறான், பாவத்தினால் வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லிட்டு இயேசு சொன்னார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு சரித்திரத்தில் நடக்காததை ஒன்று செய்தார். அதுதாங்க கிறிஸ்மஸ். இயேசு எதற்காக வந்தார்? குஷ்டரோகிகளை ஒதுக்கி வச்சாங்க, வியாதியஸ்தர்களை ஒதுக்கி வச்ச பொழுது இயேசு வந்ததனுடைய நோக்கம் வியாதிகளை மாற்ற. எல்லா தடைகளை உடைத்தெறிந்தார், கைகளை அவன் மேல் வைத்து என்ன தெரியுமா செய்தாரு? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இதுதாங்க இயேசு வந்ததனுடைய நோக்கம். இயேசு பிணியாளிகளுக்கு மருத்துவரா வந்தார், ஆவிக்குரிய பிணியாளிகள். மரித்து போன ஆத்மாவை உயிரடைய செய்ய, உள்ளான மனிதனை உயிரடைய செய்ய அவர் வந்தார், சிலுவையில் மாண்டார். தேவச்சனமே, இந்த உண்மையான இந்த கிறிஸ்மஸை அனுபவிக்கணும், நம்ம லைஃப்ல ஒரு டெலிவரன்ஸ் அனுபவிக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்த என்னுடைய தகப்பன் சொந்தமாக பிராண்டி கடைகளை வைத்து அநேக வருமானங்களை சம்பாதித்துக் கொண்டு அந்த கடையில் உள்ள எல்லா பிராண்டிகளை குடித்து 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 நுரையீரல் எல்லாம் கெட்டு போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செய்து பிஜேபின்னு சொல்லக்கூடிய அதில் மாநிலத்தில் உள்ள சில பொறுப்புல இருந்து வாலிபர்களுடைய சங்கத்தில் இருந்து அந்த காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்த அந்த நபரை கர்த்தர் தொட்டார். எல்லா மதங்களும் கைவிட்ட பொழுது மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தெய்வமாகிய இயேசு அவருடைய செயலந்த அந்த அருமையான நுரையீரல் கரைந்து போன அரிக்கப்பட்ட சளியினால் அரிக்கப்பட்டு நாசமான அந்த நுரையீரலை இயேசு சுகப்படுத்தினார். எல்லா மருத்துவரும் சொன்னாங்க மரித்து விடுவேன்னு. ஆனால் இவர் அந்த குடி போதையெல்லாம் விட்டுட்டு இயேசுவை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டார். அவர் நினைத்தார், நான் மரித்து போனால் என் மனைவி அனாதையாக மாறுவாங்க, என் பிள்ளைகள் அனாதையாக மாறுவாங்க என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அந்த தொட்டி ஞானஸ்தானம் தொட்டிக்குள்ள இறங்கும் பொழுது, இறங்கி வெளியே எழும்பும் பொழுது அந்த வியாதி காணாமல் போனது. இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்விட்டது. தேவச்சனமே, இயேசு ஜீவன் கொடுத்து அவரை ஒரு ஊழியராக வைத்திருக்கிறார். இதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசுனுடைய நோக்கம் இதுதான். ஒருவேளை உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிறாங்களா, தைரியமா போய் சொல்லுங்க, இயேசு விடுதலை தருவா. அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ தேவச்சனமே, இயேசு வந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில வந்தார். இப்போ அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. எல்லாரும் நம்ம கொண்டாடுவோமா? உண்மையான செலிப்ரேஷன். அந்த குஷ்டரோகி கூப்பிட்டது போல, ஏசப்பா எங்க மத்தியில் இருக்கிறீங்கப்பா, நீர் ஆவியாக ஜீவனாக எங்க மத்தியில் இருக்கிறீங்க. அந்த அருமையான பாடலை சேர்ந்து சொல்லுவோமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இதாங்க கிறிஸ்மஸ். உண்மையாக இயேசு உங்க உள்ளத்துல வராம, இயேசு உங்க குடும்பத்துல இல்லாம எவ்வளவு பெரிய கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் அது ஒரு உலக கிறிஸ்மஸ் தான், உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல. தேவச்சனமே, உங்க இருதயத்துல இயேசு இருக்கிறாரா? உங்க வீட்டுல இருக்கிறாரான்னு பாருங்க. இல்லைன்னா கூப்பிடுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. அவருடைய உண்மையான திட்டங்களை அறிந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். சகோதரி,
சகோதரா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கண்டிப்பாக பதில் வரும். நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்க வீட்டுல ஒரு ஹாப்பியான கிறிஸ்மஸ், ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸ் ஏசப்பா தரப்போறாரு. உண்மையான கிறிஸ்மஸ். இயேசு எதற்காக பிறந்தாரோ அது உங்க வீட்டுல நடக்க போது வந்திடும். அந்த குஷ்டரோகிய பாருங்க, உண்மையா தேடினாரு. அப்பா உங்களுக்கு சித்தம்னா என்ன சொஸ்தமாக்குங்கப்பா. ஆண்டு சொன்னார், இதுதான்ப்பா உண்மையான கிறிஸ்மஸ், நான் அதுக்குதான்ப்பா வந்தேன், உன் குஷ்டரோகம் மாறட்டும்னு சொன்னாரு. அது கொண்டாட வேண்டியதுதான். குஷ்டரோகம் மறைஞ்சா எப்படி கொண்டாடாம இருக்க முடியும்? குஷ்டரோகம் மறைஞ்சதுக்கு காரணம் இயேசுநாதர். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து சொல்லுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் கொண்டாடுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைக்கிறார், அவர் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் 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 உண்மையான தேவனுடைய பிறந்த நாள், உண்மையாக இயேசு எதற்காக பிறந்தார் என்பதை நினைத்து கொண்டாடுங்கள். நம்முடைய பாவங்களை சுமக்க, நம்ம வியாதிகளை மாற்ற, நம்ம தரித்திரங்களை மாற்ற, ஆவிக்குரிய ஏழ்மைகளை மாற்ற, பரலோக ராஜ்யத்தை திறக்க, பிசாசின் மேல் அதிகாரத்தை தர, ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃபை தருகிறதற்கு, ஒரு அபிஷேகமுள்ள வாழ்க்கை தருகிறதற்கு, வியாதிகளுக்கு மேல பிசாசுகளுக்கு மேல அதிகாரத்தை தருகிறதற்கு இயேசு நமக்காக பூமியில் வந்தார். நித்திய ஜீவனை தர வந்தார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் ஒரு நொடி பொழுதுல சுகம் தருவார். இமை அசைக்கிற வேகத்துல ஒரு மின்னலை போல சுகத்தை தருவார். ஒருவேளை நெடுநாளா காத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். மகனே, நீ நெடுநாளை காத்திருக்கலாம். ஓ, பல ஆண்டுகளாக முடவனாக இருந்தான் ஒருவன், 38 ஆண்டுகள். ஆனா 3 நிமிஷம் கூட ஆகல எழுப்பி நடந்தான். தாயின் கர்ப்பத்தில் இருந்து 40 ஆண்டுகளாக முடவனாக ஒருவன் இருந்தான். ஒரு நிமிஷத்துல கூட, ஒரு நிமிஷம் கூட ஆகல. தேவச்சனமே, கர்த்தருடைய வல்லமை பேதுரு யோவான் மேல் அவன் மேல் இறங்கினது. அவன் எழுந்து நடந்தான், குதித்தான், ஓடினான். தேவச்சனங்களை இந்தியா அசைகிற ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்க கண்கள் காணும். நடு நடுங்கும் அந்த பெரியவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். எல்லா கவலைகளையும் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா ஆராதிங்க பார்க்கலாம். எல்லா கவலையும் மறந்துட்டு சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. இயேசுனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அந்த உயிர் தெழுந்த வல்லமை இறங்குகிறது.
வியாதிகள் மேல இறங்குறத பார்க்கிறேன். சிலருடைய வியாதி பகுதிகளில் இயேசுவினுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. இப்பொழுது சுகம் உண்டாகுது, இப்பொழுது சுகம் உண்டாகுது. எல்லா கேன்சர் ஹீல் ஆவதாக, எல்லா அல்சர் ஹீல் ஆவதாக, எல்லா இன்டெஸ்டைன் பிரச்சனைகள் ஹீல் ஆகட்டும். எல்லா முதுகு தண்டு வியாதிகள், எல்லா லேட் பீரியட்ஸ், எல்லா ஹீலிங் உண்டாகுகிறது. எல்லா இஷ்யூஸ்ல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கால் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான வியாதிகள்ல ஹீலிங் இறங்கி கொண்டிருக்கு. அற்புதம் இறங்கி கொண்டிருக்கு. பாவமெல்லாம் போக்கிடுவா, பயங்களெல்லாம் நீக்கிடுவா. பாவமெல்லாம் நம் பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அநேகருக்கு ஆறுதல், அநேகருக்கு சமாதானம் உண்டாகுகிறது. இயேசு பிறந்த பொழுது சமாதானம், சந்தோஷம். பூமி எல்லாம் சமாதானமானது. வறண்டு போன நிலத்துல மழை பெஞ்சது போல பாவம் நிறைஞ்ச உலகத்துல பாவத்தை போக்கும் ஒரு உன்னத பலியாக இயேசு ராஜா பிறந்தார். அதுதான் இயேசுனுடைய நோக்கம். இயேசுக்கு நம்ம எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும், ஒரு சல்யூட் அடிக்கணும். ஏன் தெரியுமா? பாவத்தை போக்கும் மருந்தாக பரலோகத்தில் இருந்து வந்த ஒரு பொக்கிஷம். சாகா வரத்தை தருகிறதற்கு ஜப்பானியர்களும் சீனர்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மலையில் உள்ள அந்த இலையை சாப்பிட்டால் சாகாவரம் கிடைக்கும், அந்த ஊற்று தண்ணீரை குடித்தால் சாகாவரம் கிடைக்கும், என்றென்றும் இளையமையா இருக்கலாம் சொல்லுவார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, சாகாவரத்தை தருகிற ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியில வேணால் மரித்து போகலாம், ஆனால் நித்திய ஜீவனை தருகிற அந்த உன்னதமான சொத்து பொக்கிஷம் வானத்தில் இருந்து பூமியில் விழுந்தது. அதுதான் மனுஷகுமாரனாக பிறந்தது. அந்த குமாரனின் மேல், அந்த இயேசுவின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ சாகாவரத்தை பெறுவார்கள், நித்திய ஜீவனை பெறுவார்கள். ஒரு பொழுதும் நரகத்தால் அழிக்க முடியாத பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார்கள். இவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது தாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்ற நாளில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையான கிறிஸ்துமஸை இன்னமும் அனுபவிக்க இல்லை. அதனால தான் ஆண்டு சொல்றார், இயேசு வந்தா என்னெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு காரியமா பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்து பாடினோம். அந்த பாடல்ல ஒன்னொன்னா போட்டிருக்கிறது, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்று. தேவச்சனமே உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுறாரு, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்று. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். தேவச்சனமே, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். எல்லா நேரமும் உங்க ஆசையை அழிச்சு போடுறது ஆண்டருடைய திட்டம் கிடையாது. தேவ சித்தம் இல்லாததை தடுக்கிறது தான் ஆண்டருடைய திட்டம். அசுத்தமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்துவிடக்கூடாதுன்னு தான் ஆண்டு விரும்புகிறார். ஆனா வேதம் இன்னொரு பக்கம் சொல்லுகிறது,
உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், ஒரு கார் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கலாம். இது ஒரு தவறு கிடையாது, இது ஒரு இச்சை கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்குது. உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கலாம். உங்க வீட்டுல ஒரு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும்னு நினைக்கலாம். சபை கட்டுறதுக்கு நான் உதவி செய்யணும், பணம் உதவி செய்யணும், எனக்கு நல்ல வருமானம் வேணும்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் தேவ திட்டம் இல்லைன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் உங்க மனசுல உள்ள ஆசை. உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கலாம், உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கலாம். ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்கிறது அல்லவா? ஆண்டு சொல்லுகிறார், உங்க ஆத்துமா வாஞ்சிக்கிறத அவர் செய்வார். அதுக்கு தான் வந்தாரு. வேதத்தில் ஒரு சகோதரி இயேசுனுடைய ஆடையை தொட்டா, ஊரே ஒதுக்கி வச்ச பொழுது அவர் கரம் பிடித்து அந்த அருமையான வரிகள், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீர், வாழ்க்கையெல்லாம் கண்ணீர். அந்த சகோதரிக்கு மருத்துவருக்கு செலவழித்து பணம் எல்லாம் வீணா போச்சு. ஆனா இயேசுவினுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டா, ஒரு சுகம் இறங்கினது. இயேசு கரம் பிடித்தா, அன்னிலிருந்து நடத்த ஆரம்பித்தா. அதோட விடல தேவச்சனமே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே. ஒரு எண்ணம் வருதா, இனி நான் திருந்தி ஒழுங்கா வாழ்வேப்பா. கெட்ட குமாரனுக்கு ஒரு திட்டம் வந்தது, இனி நான் என் அப்பாவோட வீட்டுக்கு போவேன். அது நடந்துச்சா இல்லையா? உங்க வாழ்க்கை மாற போறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஏங்கி கொண்டு செபித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் அதை தரமாட்டார் நினைக்கிறீங்களா? அண்ணால பாருங்க தேவச்சனமே, ஒரே ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தாங்க, ஆண்டவர் ஒண்ணு கொடுக்கலங்க, 6 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஏதோ ஒண்ணுக்காக இன்னைக்கு ஏங்கி கொண்டு இருப்போம், ஆண்டவர் அதுக்கு தளபதியா மாத்துவார், அதிகாரியா மாத்துவாரு. ஒரு காலத்துல யோசேப்பு குழியில விழுந்து அழுதா, என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? ஆனா எந்த யோசேப்பை எல்லாரும் நிராகரித்தாங்களோ, குழியில இருந்து தூக்கி ராஜாவோடு அமர வைத்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறாரா இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவார். தவறான ஆசைகளை நான் சொல்லவில்லை. உங்க இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்குது அல்லவா? ஆண்டவரே, நான் நல்ல உணவு சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்ல 3 பேர் ஆகாரம் சாப்பிட முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்துக்கு நீ அலைந்து திரிவதில்லை, வருமானத்துல ஒரு பெருக்கம் ஏசப்பத்தாரா. அதுக்கு தாங்க வந்தார் அவரு. உங்களை அந்த சாப கட்டிலிருந்து விடுதலையாக்கணும். தலைமுறையா எவ்வளவு பணம் வந்தாலும் உங்க வீட்டுல நிக்காது. தலைமுறையா வியாதி, தலைமுறையா கடன், தலைமுறையா தற்கொலை. ஆண்டு சொல்லுகிறார், அது நிக்கும். நீங்க தான் அந்த கடைசி நபர். உங்களுக்கு முன்னாடி அது தலைகுனியும். ஆண்டு சொல்லுகிறார், உங்க முன்னாடி அந்த கடன் தலைகுனியும். நீங்க கடனை ஜெயிப்பீர்கள், அந்த திருமண தடையை ஜெயிப்பீர்கள், அந்த குழந்தை இல்லாமை ஜெயிப்பீர்கள், அந்த பிசாசின் போராட்டத்தை ஜெயிப்பீர்கள், குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற பாவ போராட்டத்தை ஜெயிப்பீர்கள். You are the last person to overcome that. நீங்கள் அதை ஜெயித்து வெளியே வருவீர்கள். அதற்காக தான் இயேசு வந்தார். இதை எதிர்ச்சியாக நீங்க கேட்கவில்லை, ஆவியானவர் நீங்க கேட்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார் இந்த வீடியோவை. வேதம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கு மேலாக, நாம் வேண்டுவதற்கு மேலாக அதிகமா செய்வாரா. எத்தனை அற்புதமான ஆண்டவர் அவர். தேவச்சனமே, எபேசியர் 3:20 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அருமையான வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆம் தேவஜனமே, நம்ம நினைப்பதற்கு மேலாக, நம்ம வேண்டுவதற்கு மேலாக நம்ம ஆண்டு செய்ய போறாரு. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்க ஏதோ ஒன்று நினைச்சு கொண்டு இருக்கலாம். அப்பா ஒன்று தாங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஆண்டு சொல்றாரு, மகனே, நான் ஒன்று தரதுக்கா உன்னை இந்த பாதையில நடத்தி வந்தேன். உன்னை ஒரு சின்ன அதிகாரியா மாற்றணும்னு நினைச்சா நான் இப்படி கொண்டு வந்தேன். உன் மேல நான் எவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய நினைச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஏதோ ஒரு சீப்பா நினைச்சிட்டியே மகளை, நீ சீப்பா நினைச்சிட்டியே. நான் உன்னை இந்த ஒரு சாதாரண விஷயத்திற்காக அழைச்சி நினைச்சியா?
எவ்வளவு பெரிய திட்டம் உன் மேல வைத்திருக்கிறேன், ஏன் உனக்கு அந்த பாடுகள்? பாருங்களேன், இயேசுநாதருக்கு கூட அந்த வரிகள் அழகா சொல்லும். அவருடைய காயங்கள், கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, திருரத்தம் உனக்காக, திரிந்திடு என் மகனே, திருரத்தம் உனக்காக, திரிந்திடு என் மகளே. ஆம் தேவச்சனமே, நம்ம ஆண்டவராக இயேசு உபத்திரவப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீங்க ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு உபத்திரவப்படுறீங்களா? ஆண்டு சொல்லுகிறார், நீங்க நினைப்பதற்கு மேலாக, நீங்க சிந்திப்பதற்கு மேலாக. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது உங்க கண்கள் கண்டதில்லை, உங்க காது கேட்டதில்லை, உங்க இருதயத்துல தோன்றவில்லை. தேவஜனமே, இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டு இப்படிதான் என் ஆசீர்வாதம் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, அதிலும் மேலா இருக்கும், அதிலும் மேன்மையானதை தருவார். உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா தேவஜனமே? உங்க மனசு நிரம்பி இருக்கிறது தான் ஆசீர்வாதம். சில நேரம் சிலருக்கு பங்களா இருக்கும், எல்லாருக்கும், ஆனா மனசுல ஒரு நிறைவே இருக்காது, ஒரு நிறைவே இருக்காது. யோசித்து பாருங்க, நிறைவே இருக்காது. ஆனா ஒரு ஏழைக்கு போய் கொடுக்கும் பொழுது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்போ உண்மையாகவே அவங்க உள்ளம் வாங்குறதுல சந்தோஷமா இல்லை, கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ வாங்கினாலும் சந்தோஷம் இல்லை, ஆனால் கொடுக்கும் பொழுது அந்த ஏழையினுடைய பசி தீர்றதுனால, ஏழையினுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதுனால, ஒரு ஏழை குடும்பத்தில் அப்பா அம்மா சின்ன பிள்ளைகள் தாகமாகவும் பசியாகவும் இருக்கிறதுனால, இந்த பணக்காரனுக்கு எவ்வளோதான் அவன் சாப்பிட்டாலும் நிம்மதி இல்லை, ஆனால் அதை கொண்டு போய் ஏழைக்கு கொடுத்து அடுத்தவன் சாப்பிடும் பொழுது, அடுத்தவங்க வயிறு நிறம் பொழுது இவனுக்கு சந்தோஷம் வருது. என்ன நடந்தது? தட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன். அதுதான் ஆவிக்குரிய கைமாற்றம். தேவச்சனமே, ஆண்டவர் உங்கள் மனசு நிரம்புற மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை 10 படகு தந்து கடல் கரையில் உள்ள எல்லா மீன்களையும் தந்து உங்களை கோடீஸ்வரனா மாற்றாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், உங்கள் மனசு, இந்த ஊரில் உள்ள அத்தனை சொத்து இருந்தாலும் சில நேரம் மனசு நிரம்பாது. ஆனால் சில விஷயத்திற்காக நீங்கள் ஜெபித்துட்டு இருப்பீங்க, ஆண்டவரை இதை செய்து தாரும், நீரே தேவன் என்று காட்டும் என்று சொல்லி கொண்டு இருப்பீங்க. அதில் கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டுகிறதற்கும் மேலாக ஒரு திருப்பத்தை உண்டாக்கி, நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்காததும், உங்கள் காதுகளால் கேட்காததும், உங்கள் இருதயத்தில் தோன்றாததையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையை நம்ம எப்படியே முடிக்க போகிறோம், அதோடு இந்த ஜெபம் முடிய போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்க நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. அவர் தரப்போற ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள் கண்கள் பார்க்கல, உங்க கணவர் கண்கள் பார்க்கல, உங்க கண்கள் பார்க்கலன்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ அதனால என்னுடைய ஆசீர்வாதம் என்ன, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரலையே, எனக்கு புரியலையேன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் தரப்போறது உங்க கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த அருமையான வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் இருக்கிறது 9வது வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, இம்மைக்கு மட்டுமல்ல மறுமையும் சேர்த்து வசனம் சொல்லுகிறது. தேவ ஜனத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியில டக்குன்னு தெரியாது, ஏன்னா அது பரலோகத்திலிருந்து வருகிறது. தேவன் தருகிறார், பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. உங்க ஆசீர்வாதம் பேங்க்ல இருந்து வரல, பரலோகத்தின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையான கிறிஸ்மஸ் நான் கொண்டாடணும்னு சொல்லுகிறவங்க எல்லாம் அந்த வரிகளை என் கூட சொல்லுங்களேன். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த வீரப்பன் சொல்லுகிற ஒரு நபர் உண்டு. ஜனங்களுக்கு நன்மை செய்தார், மரங்களை எடுப்பார், சந்தன மரங்களை கடத்தி எடுத்து வித்து உதவிதான் செய்தார். அவர் ஒரு இரட்சகனை போல இருந்தார், அநேகருடைய ஏழ்மையில உதவி செய்திருக்கிறார். ஆனால் பயந்து வாழ்ந்தார். ஏன்னா
பிறருக்கு உதவி செய்தும் அவருக்கு ரட்சிப்பில்லாமல் இருந்ததே. யோசித்து பாருங்கள். இயேசு வந்ததுக்கு காரணம் நம்ம பயங்களை மாத்துவா. இன்னைக்கு கோடீஸ்வரங்களுக்குள்ளாடி இருக்கிறது பயம். என் பணத்தை யாராவது திருடிடுவாங்களோ, எனக்கு விபத்தாய் விடுவோம். ஆனா ஆண்டு சொல்லுகிறார், அந்த பயத்தை மாத்துகிறவர் பாவமெல்லாம் போக்கிடுவா, பயமெல்லாம் நீக்கிடுவா. பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவா. ஆவியினால் நிரப்பிடுவா, அதிசயம் செய்திடுவா. உன்னை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆம் தேவஜனமே, இந்த அருமையான மீட்டிங்கில், இந்த அருமையான கூட்டத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய இரட்சிப்பை காண்பீர்கள். வேதத்தில் ஒரு அருமையான மனிதர் இருந்தார். அவர் சொன்னாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் கிடையாது. ஆனா அவர் ஒரு 100க்கு அதிபதி மாதிரி ஒரு பெரிய நபர். அவர் சொன்னாரு, ஐயா, நான் என் கீழே வேலைக்காரனை வச்சிருக்கிறேன். அவனை கூப்பிட்டா வரான், அவனை கூப்பிட்டா போறான். அதே போல உங்க வாயின் வார்த்தையை நீங்க அனுப்பி விட்டா போதும். நீர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர். என் வீட்டுல ஒரு அற்புதம் நடந்துடும், அந்த வியாதியா இருக்கிறவன் சுகாயிருவான்னு சொன்னார். அன்று சொன்னார், உன் விசுவாசம் பெரிது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை என் மத்தியிலேயோ இஸ்ரவேல்ல நான் பார்க்கலப்பான்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு வியாதியஸ்தனை மாடியிலிருந்து இறக்குறாங்க. மாடியிலிருந்து இறக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சொன்னாரு, இவங்க விசுவாசத்தை பாருங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு பூமிக்கு எதற்காக வந்தாரோ அதை செய்வார். வாட்டை பிரிச்சு உள்ள இறக்குறாங்க. இயேசு சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு. இயேசு குஷ்டரோகத்தை சாக்கினாரு. இயேசு பாவத்தை மன்னித்தாரு. பேரலிஸ்ட் மேனை எழுப்பினாரு. கிரிப்பிள்டு பீப்புளை எழுப்பினாரு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினாரு. குருடர்களுக்கு பார்வை அளித்தாரு. இன்னைக்கு அதே இயேசு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான மகிமை இறங்க போகிறது. எந்த தடையும் இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒரு சகோதரி எப்பொழுது இரவு வேதத்தை எடுத்து வைத்து ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்களாம். அப்பா, என் கேன்சர் என்ற மலை என்னை விட்டு போகட்டும் போகட்டும் என்று சொல்வார்களா. இந்த மலையை பார்த்து நான் பெயர்ந்து போகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அந்த மலை என்ற கேன்சர் ஒரு நாள் பெயர்ந்து போனது. அவர்கள் விடுதலை ஆனார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கட்டுக்களவு விசுவாசம் இருந்த அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னார். அது பெயர்ந்து போய் கடலில் போய் விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து செபித்தார்கள். ஆம் தேவ ஜனங்களை, இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அது படிப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வேலை தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உண்மையான தேவனுடைய பிறப்புனா என்ன? இந்த பாடல் மூலமாக, ஒவ்வொரு வரிகள் மூலமாக ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பா. உண்மையான கிறிஸ்மஸை தேவ ஜனங்கள் கொண்டாடணும். உண்மையான கிறிஸ்மஸ் டெய்லியும் இருக்குது, தினமும் கொண்டாடணும். வருஷத்துல ஒரு நாள் இந்த உலகத்திற்கு அந்நிய மக்களுக்கு முன்பதாக இயேசு பிறந்தார்னு சொல்லுகிறதற்கு ஒரு வாய்ப்பாகவும், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும், அதன் மூலமாக இயேசு அறியாதவர்களை நம்ம சபைக்கு கொண்டு வருவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறதே தவிர
உண்மையான தேவ பிள்ளைகளுடைய கிறிஸ்மஸ் வந்து ஒரு சீரியல் லைட்டு போட்டதுனால அல்ல, ஒரு ஸ்டார் கெட்டினதுனால அல்ல, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்ததுனால அல்ல, கேரல் ரவுண்ட்ஸ் உங்க வீட்டுக்கு வந்ததுனாலே அல்ல. உண்மையான கிறிஸ்மஸ் இயேசு உங்க இருதயத்தில் பிறந்ததுனால, சந்தோஷமான குடும்பத்துக்குள்ளாடி, அதாவது இயேசுவின் பரலோக குடும்பத்துக்குள்ளாடி நீங்க பங்காளராக வந்ததுனால, அவருடைய பிள்ளையாக மாறினதுனால. ஆம் தேவச்சனமே, எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு பேருடைய இருதயத்திலையும் பேசியிருக்கிறார். கிறிஸ்மஸ்னா என்ன, உண்மையான கிறிஸ்மஸை நீங்க அனுபவிக்கணும். ஜனவரி 1 டிசம்பர் வரைக்கும் கிறிஸ்மஸ் தான். தினமும் இயேசு கரம் பிடிச்சு நடத்துவார். சகையனுடைய வீட்டுக்கு போனாரு, சகையனுடைய பாவெல்லாம் அவனை விட்டு பறந்தது. இதாங்க கிறிஸ்மஸ். வீட்டுக்குள்ள வந்தா மனம் திரும்புதல் வரும். இயேசு வந்தா அதான் நடக்கும். பெத்தானியா என்ற கிராமத்துக்கு லாசரு மரித்துட்டான். இயேசு அங்க வந்தாரு. மரித்தவன் உயிரோட எழுந்தான். அதுக்கு தான் இயேசு வந்தாரு. இந்த பூமியில உள்ள சரீரம் மரித்ததிலிருந்து எழும்புறது ஆச்சரியம் நம்ம நினைக்கிறோம். அதிலும் பெரிய ஆச்சரியம் நித்தியமான நரகத்துக்கு நீங்க போகாதபடிக்கு உங்க வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிட்டால் நீங்க அந்த பரலோக ராஜ்யம் போவீங்க. இதுதாங்க மரித்ததை காட்டிலும், மரித்தவனை எழுப்புறதை காட்டிலும் பெரிய அற்புதம். உங்க உள்ளான மனுஷனை உயிரடைய பண்ணுகிறது தான் பெரிய அற்புதம். இதை தான் இயேசு செய்தார். உங்க உள்ளான மனுஷனை உயிரடைய வைத்துட்டார். இனி கர்த்தருடைய சத்தம் உங்க இருதயத்துல கேட்கும். இனி கர்த்தருடைய தரிசனம் உங்க கண்கள்ல தெரியும். இதுதான் உண்மையான இயேசுனுடைய வருகையின் அடையாளம். எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபிப்பாப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த உண்மையான உங்களுடைய பிறப்பை நான் கொண்டாடணும்ப்பா. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த திட்டத்தை நான் செலிப்ரேட் பண்ணணும். அதற்காக என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாட்கள்ல கிறிஸ்மஸ் என்ற நாட்கள் வரும் பொழுது நாங்கள் உண்மையான கிறிஸ்மஸை அன்னைக்கு கொண்டாடணும். ஆண்டவர், நாங்கள் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், கிறிஸ்துவின் சந்தோஷத்துக்குள்ள வரணும், சபைக்கு போகணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒவ்வொரு தேவஜனங்களும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏழை மக்கள், வயதானவர்கள் குளிரில் நடுங்கி கொண்டு இருப்பாங்க. அடிக்கடி போவோம், போயிட்டு நிறைய பாய்கள் வாங்குவோம். அவர்கள் பாயில்லாமல் படுத்திருப்பாங்க. ஏன்னா இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. அவர் என்ன பாதுகாத்துட்டாரு, என்னை ரட்சித்துட்டாரு, ஓரளவு நம்மளை நடத்துறாரு, வருமானங்கள் தாராரு. அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்யலாம் தேவச்சனங்கள். எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் போவோம். குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிற தாத்தாம்மாருக்கு பாய் எடுத்து கொடுப்போம், பாய்களை வாங்கி கொடுப்போம். ஒரு நேரம் ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு என்ன ஏவுதல் கொடுக்கிறாரோ தேவஜனங்களே, நீங்கள் அதை செய்யுங்க. அதுதான் அந்த உண்மையான கிறிஸ்மஸ். நம்ம மூலமா இயேசு பிறருக்கு அறிவிக்கப்படணும். ஒரு நபருக்காவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசப்பா பற்றி சொல்லுங்க. எல்லாரும் கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. போய் கேளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களா? ரோமர் 10:10 என்ன சொல்லுது? இது உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா? போய் கேளுங்க. ஒரு நபரையாவது ரீச் பண்ணுங்க. இதை கேட்குற ஒரு 2000 பேர் இதை கேட்குறீங்கன்னா, இந்த 2000 பேர் ஒரு நபரை ரீச் பண்ணிங்கன்னா 2000 ஆத்துமாவை தொடலாம். 2 பேரை ரீச் பண்ணிங்கன்னா 4000 ஆத்துமா. ஸோ தேவ ஜனங்களே, முயற்சி எடுப்போம், ஏதாவது செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அவர்கள் கூடவே இருங்க. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உண்மை தேட வைராக்கியம் கூட இந்த வருஷம் முடிகிற இந்த நாட்களில் எங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை காத்துக்கொண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனங்களே, அநேகர் கேட்டாங்க வருஷ கடைசியில் ஏதாவது ஸ்பெஷல் ஜெபம் உண்டான்னு. ஸோ அதற்காகவே நம்ம வரக்கூடிய திங்கக்கிழமை அண்ட் புதன்கிழமை எல்லாருமே நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக நியூ இயர் ஜெபத்திற்கு போவீங்க. அதனால் திங்கக்கிழமை ஒரு ஆயத்த ஜெபம் நாங்கள் வைத்திருக்கிறோம். புதன்கிழமை எப்படி ஜெபம் நடக்கும் என்பதை திங்கக்கிழமை ஜெபத்தில் அறிவிப்போம். ஆனால் அந்த திங்கக்கிழமை ஒரு ஆயத்த ஜெபம். அதற்கு பிறகு இந்த 2025 நம்ம தேடினாலும் வராது. ஸோ தேவ ஜனங்களே, அந்த வரக்கூடிய திங்கக்கிழமை ஒரு ஆயத்த ஜெபம் இருக்குது. புதிய வருடத்துக்கான ஆயத்த ஜெபம். எல்லா ஜனங்களும் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்தில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியங்களை தியானிக்கலாம். அதில் உங்களை சந்திப்போம். அது இந்த ப்ரேயர் டைம் சேனலில் நடக்காது, ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வரும். நம்ம வாட்ஸ்அப் சேனல் கீழே உள்ள
லிங்கை கிளிக் பண்ணி இணைஞ்சிக்கோங்க. அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உண்மையான இயேசு பிறந்த நாளை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.